வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து நமக்கு மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சார்ட்டை பார்த்து சார்ட்டை ரீப்ளே பண்ணி எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறதான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனுக்கு ஒரு முக்கியமான 3 ரீசன் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஒரு போன வியாழக்கிழமை புதன்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 100 இல்லைனா 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் நமக்கு நேற்று வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் எதுவும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஸோ நேற்று வந்து 3:30க்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படியோ, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எப்படியோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனை கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 80லிருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து நமக்கு மே 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ்கான ஒரு ஹோல்டிங்ஸ் தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. எப்பயுமே டே ஆஃப் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் ட்ரேடிங் டே முடியும் போது அவங்க வந்து நெட் பேரிஷான ஒரு ஹோல்டிங்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த கடைசி 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்து மார்க்கெட்டோட எண்டில் அவங்க வந்து ஒரு பேரிஷான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 13,000 குவான்டிட்டிஸ் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் டீட்டெயிலாக நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் பண்ணியிருந்தோம். அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து ரீப்ளே பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு லாஜிக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிளானது. இந்த இடத்துல நான் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஏரியா ஷேட் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைனா 20 இஎம்ஏவோட ஒரு ரேஞ்சு. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஷேடுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இஎம்ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் மட்டும் போட்டிருக்கிறது 9 இஎம்ஏ. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 20 இஎம்ஏ. இஎம்ஏனா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீப்ளே பண்ணுறோம். ஸோ ரீப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்னையோட மைண்ட் செட் என்ன இருக்குது, நமக்கு ஒரு கேப் அப் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஒரு கேப் அப் வந்திருக்கு. அப்போது இந்த கேப் அப் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா லைக் லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டுக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் நேத்தோட மார்க்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸு. இதுதான் நம்ம நேற்று வந்து என்ன சொன்னோம்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். இதே இது மார்க்கெட் வந்து 2 கேண்டலோட மிடில் பாயிண்ட், அதாவது 2 கேண்டலோட பாடியோட சென்டர் பாயிண்ட்ல நமக்கு பார்த்தோம்னா 120 பாயிண்ட் பக்கம் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்போது நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக வந்துடுச்சு. அப்போது நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் கிஃப்ட் நிஃப்டியில் பாசிட்டிவான மார்க்கெட் கேப் அப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அப்போது நம்மளோட கேப் அப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கணும். அப்போ நம்மளோட மார்க்கெட்டில் நம்மளோட ஐடியா இல்லைனா நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஒரு லாஜிக். அப்போ இந்த லாஜிக்கில் பாசிட்டிவாக போகணும்னா நமக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகணும் ஒன்று. அப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனில் போனோன்னே பொசிஷன் எடுத்துகிறோமா? இல்லை, புல் பேக் வந்துட்டு தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க போகிறோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்குது, செகண்ட் கேண்டில் இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கேண்டில் ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வருது. இந்த புல் பேக் அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் வரும்போது நம்ம பொசிஷன் எடுக்கணும். இந்த புல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 9 இல்லைனா 20 இஎம்ஏல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ புல் பேக் வந்து இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கேண்டிலில் பொசிஷன் எடுக்கணும். இதுதான் நம்மளோட மைண்ட் செட். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெட் கேண்டிலில் இந்த புல் பேக் வந்ததுக்கு புல் பேக் வராமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வந்துருச்சு. ஓகே, அப்போ இப்போதைய பொசிஷனில் நமக்கு இன்ட்ராடேயோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பாயிண்ட். இப்போ நம்ம இன்ட்ராடேயோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம்.
அப்போ மார்க்கெட் நமக்கு புல் பேக் வந்து இந்த பொசிஷன் வர பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்காக. பார்த்தோம்னா மார்க்கெட் அப்படியே ஒரு டவுன் சைட் புஷ்ல தான் போயிட்டே இருக்கு. ஸ்டில் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்து 3 கேண்டில்ஸ் வந்திருக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்திருக்கு. அப்போ இந்த புல் பேக் வரும்போது நம்ம ஒரு மைண்ட் செட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் இருக்கும். ஆனாலுமே நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட் ஆக ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே மார்க்கெட் வந்து ஓகே நம்ம கேப் அப் நடந்துச்சு சரி. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நம்மளோட லாஜிக் படி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெட் கேண்டில்ஸ் அப்படியே ஒரு 2 ரெட் கேண்டில் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பொசிஷன் எடுக்க போகிறோம். ஓகே, ஒன்று தான் வந்திருக்கு, ரெண்டாவது ரெட் கேண்டில் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நமக்கு ஒரு லோவர் சைடு ப்ரைஸ் ரிஜெக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் ரிஜெக்ஷனான்னு கன்ஃபார்மாக இல்லை. ஃபர்ஸ்ட் புல் பேக், செகண்ட் புல் பேக். ஓகே, இந்த புல் பேக் வந்து மேலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஏன்னா இந்த புல் பேக்னா ஒரு 4-5 கேண்டில்லே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறிடும். அதனால தான் அதை புல் பேக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்த ஏன் நான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லனா, இந்த இடம் ஒரு 3 கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த கடைசி ஒரு 5 கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 கேண்டில் நெகட்டிவாக இருக்குது, ஒரு கிரீன் கேண்டில் மறுபடியும் நெகட்டிவ். அப்போனா நெகட்டிவ் ட்ரெண்ட் தான், ஆனால் இந்த இடத்துல புல் பேக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, அப்போது இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் இந்த பக்கம் டைரக்ஷனில் வந்திருக்கு. அப்போது இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக் எடுத்திருக்கு, செகண்ட் புல் பேக்காக இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் மேலே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா இந்த இடம் வந்து தான் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்டாக நமக்கு மேட்ச் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ராடேல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இன்ட்ராடேல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருச்சு. அப்போது இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்போ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறனால நம்ம இங்கேருந்து ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி அதாவது இந்த ரேஞ்சோட பகுதியில் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சோட பகுதியில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 120 பாயிண்ட் இந்த ரேஞ்ச், அதாவது இன்னையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இன்னையோட லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கான ரேஞ்ச் வந்து 120. அப்போது இந்த இப்போ இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 70 பாயிண்ட். ஆனால் இதே ஒரு செட்டப் அதாவது இப்போ இருக்கிற ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்டில் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் போயிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவாக தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் நெகட்டிவ் சைட் போயிடுச்சு, 4 கேண்டில் வந்திருக்கு. இங்கேருந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து புல் பேக் வந்தால் நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். ஓகே, ப்ளே பண்ணலாம். க்ரீன் கேண்டில் புல் பேக் ஷார்ட் பொசிஷன் ட்ரிகர் பண்ணலாமா? எஸ், ஷார்ட் பொசிஷன் ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல கேண்டில் ட்ரிகர் ஆச்சு. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டிலாக வந்தால்தான் நம்ம வந்து எடுக்கணும். 1, 2, 3வது கேண்டில் இந்த இடத்துல வந்து 9 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவஸ்ட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை கிராஸ் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த கேண்டிலில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம்னா அடுத்த ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும் தான் நம்மளோட லாஜிக். ஆனால் அடுத்த ரெட் கேண்டில் வரலை அப்படிங்கிறனால நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா இப்போ லோவர் எண்டில் நடந்திருக்கு. ஸோ அப்போது எனக்கு வந்து இந்த பாக்ஸ் போடுறது கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னு தெரியாது. ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி நான் போட்டேன்னா இதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு நோ ட்ரேட் ஜோன். ஆனால் இந்த நோ ட்ரேட் ஜோனோட எண்டில் அதாவது லோவர் எண்டு கீழே வந்து 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பொசிஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுமே க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் போகிறோம். இதே ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் போகிறோம். அப்போது இன்னையோட மார்க்கெட் பொறுத்தளவு இதே ஒரு லாஜிக், அதாவது இந்த இடத்துல நமக்கு க்ரீன் கேண்டில் ட்ரெண்ட் வந்துச்சு பாருங்கள், 9 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆகி மேலே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது சப்போர்ட் ரேஞ்சை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்,
மூணாவது கேண்டில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த இடம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சை பிரேக் அவுட்டும் ஆகுது. ஸோ அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்த ஒரு சின்ன ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது. 2 ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் லேயர். ஸோ ஒன்று வந்து இது நமக்கு காலையில் இருந்த ஹையஸ்ட் இன்ட்ராடே ஹையஸ்ட்டுக்கான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்ச். இது வந்து லோவஸ்ட். அப்போது அடுத்து ஒரு க்ரீன் கேண்டிலில் நமக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லாஜிக் வருது. அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு அண்ட் அந்த க்ரீன் கேண்டில் இந்த லைனுக்கு மொத்தமாக மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொசிஷன் எடுக்கலாம். எஸ், பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுதான் புல் பேக். அப்போ இந்த புல் பேக்குக்கு தான் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த புல் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கேண்டிலில் நம்ம பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு லாங் பொசிஷனுக்கான ஒரு ஃப்ளாக். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போய் நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட லாஜிக். அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த செட்டப்பில், அதாவது இந்த ஒரு பாக்ஸ் செட்டப்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு நோ ட்ரேட் ஜோன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஒரு நோ ட்ரேட் ஜோனில் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தேவையில்லாமல் மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். நம்ம வந்து சார்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யோசிக்கலாம், நான் இங்கேயே எடுத்துருக்கலாமேன்னு. ஆனால் இங்கே நான் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கலையே, அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான லாஜிக்கும் சொல்லிட்டேன், ஏன் இந்த இடத்துல எடுக்கணுங்கிறதுக்கான லாஜிக்கும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக இருக்கிற ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்ட்ராடே ஹையஸ்ட் பாயிண்ட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் ஒரு ட்ரெண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கேண்டில் ட்ரெண்டு புல் பேக்குக்கு அப்புறம் வந்திருக்க மூணாவது க்ரீன் கேண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். நமக்கு தெரியாது, இந்த இடத்துல கூட மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தாலும் கண்டிப்பாக 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆச்சுன்னா நான் வந்து எனக்கு வந்து நமக்கு வந்து லாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த லாஸ் வந்து ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட லாங் பொசிஷனுக்கான ஒரு பொசிஷன். அப்போ இங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ இப்போ எப்போ வந்து நான் ஸ்டாப் லாஸை புக் பண்ணுவேன்னா, இந்த 9 and 20 ரெண்டையும் கீழே கிராஸ் ஆகி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிடுவேன். என்னோட பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லாங் பொசிஷனில் அது வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். இதுக்கு இங்கே பொசிஷன் எடுத்திருக்கேன்னா என்னோட சப்போர்ட் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நமக்கு டைனமிக், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் எங்கன்னா, இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது என்னோட சப்போர்ட் வந்து இந்த 2 தான், 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும். அப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது என்னோட சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போது நம்ம லாஜிக்காக பார்த்தோம்னா நமக்கு எடுத்த பொசிஷன், அதாவது இந்த இடத்துல இருக்கும்போது என்னோட சப்போர்ட் இங்கே இருந்துச்சு. அந்த சப்போர்ட் அப்படியே க்ரோ ஆகி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே 160 பாயிண்ட் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட் ஒரு 120 பாயிண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு லாஜிக்காக இருக்கும். ஸோ 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நான் வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் நமக்கு இன்னையோட ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு. போயிட்டே இருக்குது. 10 and 20 வந்து சின்னதாக, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் பெருசாக இருந்துச்சு, கேப் சின்னதாக இருக்குது, கேப் சின்னதாகிட்டே இருக்குது. அப்போது நம்ம மைண்ட் செட் வரணும், கேப் சின்னதாகிட்டே இருக்குது, எப்போயாவது இது ரெண்டும் ஒன்றா க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கேண்டில் வந்து கீழே கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது மனசில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட்லேருந்து ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டாஜி கேண்டில், கம்ப்ளீட்டான கேண்டில் கீழே வரல, அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் போயிட்டே இருக்கு, ஓகே டன். அப்போது இந்த க்ரீன் கேண்டில் இல்லைனா இந்த ரெட் கேண்டில், அப்படி இல்லைன்னா இந்த ரெட் கேண்டில், இந்த 3 கேண்டிலில் நம்மளோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணும். அப்போ இந்த 3 கேண்டிலில் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேருந்து இந்த பொசிஷன் வந்துச்சுன்னா 120 பாயிண்ட் நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் 120 பாயிண்ட்டு நான் வந்து ஏறக்குறைய ஒரு 11:30க்கு ட்ரேட் எடுத்து 3 மணி வரைக்கும் போயிட்டேன். அதாவது 2:50 3 மணி வரைக்கும். இதுதான் வந்து இன்னையோட ஒரு சூப்பர் ட்ரேடு. பொறுமையாக இருந்து காத்திருந்தோம்னா இந்த ஒரு லாங் பொசிஷன் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். அப்போ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். எஃப்ஐஐஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும்னு சொன்னோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு கேப் அப், மூணுமே நடந்திருக்கு இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு லாங். நான் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் காமிச்சிட்றேன் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நமக்கு நேற்று வந்து 20 தொட்டுச்சு. அந்த 20லிருந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி 19.3க்கு வந்துச்சு. இன்னைக்கு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி பார்த்தீங்கன்னா 18.5க்கு வந்திருக்கு.
ஸோ இந்தியா விக்ஸும் டவுன்ஃபால் ஆகுது, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நாளையோட மார்க்கெட்டும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இதுதான் நம்மளோட ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இதே ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகி நாளையோட மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.